இந்த மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஐயா அவர்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு உருவத்தையும் வளர்ந்து நடத்துகிறார். சொந்தவர்களுடைய துதியை நாம் இன்னும் விண்ணப்பம் செய்வோம். நேசம் நிறைந்த தொண்டர் தொகை முன்பளித்த எல்லா உயிரும் தொழ இரு தொண்டர் தொகை முன்பளித்த திருவாழன் வாசமலர் நன்கழல் வணங்க வந்த நன்கழல் வணங்க வந்த பிறப்பை தில்லை வாழந்தனரே முதலாக
சீரும் சிறப்புமாகவும் அடியாருடைய அருளையும் இறைவனுடைய திருவருளையும் நாம் பெறக்கூடிய ஒரு தகுதியை இறைவன் நமக்கு அருளை செய்தார். அதை தொடர்ந்து சென்ற யாத்திரையினுடைய தொடர்ச்சியிலே திரு ஆப்பாடி திருப்பரங்குன்றார் என்று சொல்லக்கூடிய 2 தலத்தினுடைய பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்திருந்தாலும் அந்த தலத்தினுடைய சிறப்புகளையும் வரலாற்றையும் சிந்திப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலே இன்றைய காலை இந்த வழிபாட்டிலே அந்த வரலாற்றையும் அந்த சிறப்புகளையும் நாம் சிந்தித்து இன்றைய வழிபாட்டை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. முதலாக பாலுகந்த ஈஸ்வரர் திருக்கோயில் திரு ஆப்பாடி. பாலுகந்த ஈஸ்வரர் திருக்கோயில் திரு ஆப்பாடி. சிவஸ்தலம் பெயர் திரு ஆப்பாடி. இறைவன் பெயர் பாலுகந்த ஈஸ்வரர். இறைவன் பெயர் பெரிய நாயகி. பதிகம் திருநாவுக்கரசர் ஒரு பதிகம். மண்ணியாற்றின் தென்கரையில் விளங்கும் இத்தலம் சண்டேஸ்வர நாயனார் பசுக்களை மேய்த்த இடத்தில் ஆத்திமர மேலே வெண்மணலையே சிவலிங்கமாக பிடித்து வைத்து பூசித்து அருள் பெற்ற சிறப்புக்குரிய தலமாகும். சண்டேஸ்வரர் ஆக்களை பசுக்களை மேய்த்த இடம் ஆதலால் இத்தலம் ஆப்பாடி ஏற்பட்டது. இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. கிழக்கு நோக்கிய ஒரு முகப்பு வாயிலுடன் ஆலயம் அமைந்துள்ளது. முகப்பு வாயின் மேற்புறத்தில் ரிஷப வாகனத்தில் அம்மையும் அப்பனும் உள்ளனர். அவர்களுக்கு இருபுறமும் விநாயகரும் முருகரும் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். வாயில் வழி உள்ளே நுழைந்து முதல் பிரகாரத்தை அடையலாம். இங்கு நந்தவனமும் வடகிழக்கு மூலையில் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது. பலிபீடம் நந்தி ஆகியவற்றை கடந்து முன் மண்டபத்தை அடையலாம். இம்மண்டபம் வெவ்வால் நெற்றி அமைப்புடையது. மண்டபத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. உட்பிரகாரம் நுழைந்து வலம் வரும்போது தென்மேற்கு மூலையில் தலமான ஆத்தி மரம் உள்ளது. ஆத்தி மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கமும் உள்ளது. இந்த ஆத்திமர நிழலில் தான் அன்று சண்டேசர் இத்தல இறைவனை ஸ்தாபித்து வழிபட்டார் என்ற நினைப்பு நம்மை சிரிக்க வைக்கிறது. கருவறை கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோரின் உள்ளனர். கருவறை மேற்கு பிரகாரத்தில் நால்வர், முருகன், மகாலட்சுமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ சனீஸ்வரர், ஸ்ரீ பைரவர் ஆகியோரின் திருவுருவங்கள் உள்ளன. எல்லா சிவாலயங்களிலும் இருப்பதை போல வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. இதை தவிர கர்ப்பகிரகத்தின் முன்னுள்ள அர்த்த மண்டபத்தில் சண்டேஸ்வரர் அமர்ந்து ஆத்திமர நீரில் இறைவனை இருத்தி வழிபடும் முறையில் தனி கோயில் எழுந்துள்ளார். இக்கோயிலில் மட்டும் 2 சண்டேஸ்வரர் திருவுருவங்கள் இருப்பது சிறப்பு அம்சம். ஆப்பாடிக்கு அருகிலுள்ள சேக்கியலூரில் எச்சதத்தம் பைத்தரை என்ற அந்தன தம்பதியத்தில் பசுக்களின் பால் பலமுடன் பெருகி வருவதை கண்ட விசார சர்மர் அதிகப்படியான பாலை கொண்டு சிவனுக்கு திருமஞ்சனம் செய்யும் ஆசை கொண்டார். மண்ணியாற்றின் கரையில் ஒரு மணல் மேட்டில் ஆத்தி மரத்தின் மேலில் சிவலிங்கம் ஒன்றை அவ்வாற்று மணலால் அமைத்தார். பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தார். ஒருவன் அவ்வூருக்குள் சென்று பசுவின் சொந்தக்காரர்களிடம் விசார சர்மர் பாலை வீணாக்கி தலையை கூட்டுகிறான் என்று பழி கூறினான். விசார சர்மரின் தந்தையிடம் பசுவின் சொந்தக்காரர் இதனை முறையிட்டனர். எச்சரித்தவரும் இதனை விசாரித்து மகனை கண்டிப்பதாக கூறினார்.
மறுநாள் விசால சர்மர் பசுக்களை மேய்க்க செல்லும் போது எச்சரித்தரும் அவன் அறியாமல் பின்தொடர்ந்தார். ஊர் மக்கள் கூறியபடியே மணல் லிங்கத்திற்கு பாலை ஊற்றி அபிஷேகம் செய்வதை பார்த்தார். விசால சர்மரை தன் கையில் இருந்த கோலால் அழைத்தார். விசால சர்மரின் மனதும் சிந்தனையும் சிவபூஜையிலேயே லைத்து இருந்ததால் அப்பா கோலால் அடித்த அடி உரைக்கவில்லை. சிவபூஜையை தொடர்ந்து செய்வதானார். அதை கண்ட எச்சரித்தர் கடும் சினம் கொண்டு பார்க்குடங்களை தன் காலால் வெட்டி ஒழித்தார். பூஜைக்கு இடையூறு செய்பவர் தன் தந்தை என்று தெரிந்தும் அது சிவ அபராதம் ஆகையால் தன் முன் இருந்த கோலை எடுத்து தன் தந்தையின் கால்களை நோக்கி வீசினார். கோல் மழுவாக மாறி அவரது தந்தையின் கால்களை வெட்டியது. எச்சரித்தர் உயிர் நீத்தார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் விசால சர்மர் தன் பூஜையை தொடர்ந்தார். விசால சர்மரின் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் காட்சி கொடுத்து நாமே உனக்கு இனி தந்தையானோம் என்று கூறி அருள் புரிந்து விசால சர்மரை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். விசால சர்மரை தன் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக்கினார். நான் உண்ட அமுதும் பரிவட்டம் மற்றும் மாலைகள் யாரும் உனக்கே ஆளுங்க என்று உரிமையாக்கி சண்டீசர் என்ற பதவியில் தந்து தன் சடைமுடியில் இருந்த கொன்றை மலர் மாலையை எடுத்து விசால சர்மருக்கு சூட்டினார். விசால சர்மர் சண்டேசனாயினால் ஆனார். சண்டீச பதமும் பெற்றார். அப்பர் பெருமான் இத்தலத்திற்கான தனது பதிகத்தின் 4வது பாடலில் இவ்வரலாற்றை குறிப்பிடுகிறார். இத்தலத்தை குறித்த மற்றொரு வரலாறும் உண்டு. ஆப்பாடியில் இந்த இடையர்குல தோன்றல் ஒருவன் கலந்து குளத்தை தன் வீட்டிற்கு எடுத்து செல்லும் போது வழியில் நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கால் தடுக்கி பார்க்கலாம் கவிழ்ந்து கொண்டு வருவதை அறிந்து அவ்விடத்தை சினம் கொண்டு கையில் இருந்த அறிவாளால் வெட்டினான். அவ்விடத்திலிருந்து ரத்தம் பெறுகிறது. குருதி படிந்த திருமேனியுடன் சிவலிங்க திருவுருவில் இறைவன் வெளிப்பட்டு அலையினான். இவ் அதிசயத்தை கண்ட இடையன் தன் அறியாமையால் ஏற்பட்ட செயலை எண்ணி மனம் வருந்தினான். அவனது வருத்தம் தணிந்து இறைவன் இன்னருள் புரிந்தார் என்பது வரலாறு. சண்டிகேஸ்வரருக்கு ரிஷபாரூடராக உமையவர்களுடன் தரிசனம் தந்து சிவபெருமான் ஆட்கொண்டது மகா சிவராத்திரி அமாவாசை நன்னாடு என்பார்கள். எனவே மாசி மாதத்தில் வருகிற மகா சிவராத்திரி நன்னாள் மற்றும் அமாவாசையில் இங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி நாளில் கும்பகோணம், ஆழ்துறை, பாபநாசம், அன்னக்கரை, அரியலூர், ஜெயங்கொண்டம் என சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ பாலுந்த ஈஸ்வரரை தரிசிக்க இங்கு வருகின்றனர். மகா சிவராத்திரி நாளில் இங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடி அல்லது தீர்த்தத்தை தலையில் தெரித்துக் கொண்டு ஸ்ரீ பெரிய நாயகிக்கு அரளி மாலையில், ஸ்ரீ பாலுவந்தீஸ்வரருக்கு விஸ்வமாலையில், வில்வ மாலையும் சாத்தி அபிஷேகம் செய்து வழிபட்டால் பிறவி பயனை அடையலாம். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து நிம்மதியுடன் வாழலாம். முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விளைவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபூஜை பயனை, சிவாலய தரிசன பயனை நல்கும் சண்டேஸ்வர பதத்தை பெற்ற பெருமான் விசால சர்மர் வழிபட்ட திரு ஆப்பாடி சென்று வழிபடுவதும் அக்கோயில் நன்றாக விளங்க ஆவணம் செய்ய வேண்டியதும் நம் கடமை. இந்த செய்தியில ஒரு அற்புதமான கருத்தை நாம நினைவுபடுத்தணும். காரணம் என்னன்னா, ஏதோ சண்டேஸ்வரர் வந்து பால் கறந்து மணவை வெள்ளம் பண்ணி அந்த சிவபூஜை செய்கிறாரு. அதனால அவருக்கு இடையூறு வந்தது. அவருடைய தந்தையாருடைய காலை வந்து அவர் நீக்கினார் அப்படின்றது. இப்போ சாஸ்திர நூல்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது. அது என்னன்னா, நெய்கண்டாருடைய 11வது சூத்திரம் அவருடைய விரிவு வந்து சித்தியாற்ற சொல்லப்படுகிறது. அந்த 11வது சூத்திரத்துக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சண்டேச நாயனாருடைய உதாரணம். அந்த சித்தியாருடைய நூல்ல இதம் அகிதம் செய்தனம் எல்லாம் இதம் அகிதம் செய்தார்கள் இசை சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும்
செய்தது எனக்கு செய்தது என்றும் பவம் அல்ல உடனாகி நின்று கொள்வன் பரிவாள் பாதகத்தை செய்திடும் பரிவாள் பாதகத்தை செய்திடும் பணியாற்றி விடுங்க அப்படின்றது அந்த சித்தியாரதியை விரிவாக்கும். இதுல என்னன்னா ஒரு சிவனடியார், அந்த சிவனடியார் இந்த சிவனை நினைந்து எந்த காரியம் செய்தாலும் அது இறைவனே செய்த பணியாக கொள்ளப்படும். அந்த பணிக்கு உண்டான பலனை இறைவன் பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக திருவருளாக மாற்றி தருவது இறைவனுடைய பணி. இந்த 11ஆம் சூத்திரத்திற்கு இந்த சண்டேச நாயனாரைத்தான் உதாரணமாக எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சண்டேச நாயனாருடைய அவதாரத்திலும் திரு செய்தியிலும் அவர் முக்தி அடைவதற்கும் திரு ஆப்பாடி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது தாழவை வழிபட்ட திருப்பனந்தார். இந்த தலத்தினுடைய வரலாற்றை நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். இந்த வரலாற்றில் தான் குங்குலிய கலை நாயனருடைய சரித்திரமும் இடம் வருகிறது. இப்போ அந்த வரலாற்றை நாம் திருச்சிற்றம்பலம். காலவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பனந்தாள். சிவஸ்தலம் பெயர் திருப்பனந்தாள். தற்போது காலவீச்சர் என்று வழங்கப்படுகிறது. இறைவன் பெயர் செஞ்சடையப்பர் காலவனேஸ்வரர். இறைவன் பெயர் பிரகநாயகி. பதியம் திருஞான சம்பந்தர் 1. கோவில் அமைப்பு. மேற்கு நோக்கி உள்ள செஞ்சடையப்பர் கோயில் வாயிலில் நீண்டு உயர்ந்த கோபுரம் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் 14 கால் மண்டபம் இருக்கிறது. இம்மண்டபத்தின் கீழ்ப்புறம் நாககன்னிகை தீர்த்தம் இருக்கிறது. கோவில் வெளிப்பிரகாரத்தில் கீழ்ப்பக்கத்தில் தலவிருட்சம் அடைமரமும் அதன் அருகில் காளைய வழிபட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மூலவர் செஞ்சடையப்பர் சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது. இதற்கு வடக்கில் மேற்கு நோக்கிய பிரகநாயகியின் சன்னதி இருக்கிறது. தரவரால் அசுரகுல மகளான காளகை என்பவள், அதாவது ராமாயணத்தில் வரும் காளகை அல்ல, தினமும் பூமாலை ஏந்தி திருப்பனந்தாள் மூலவர் செஞ்சடையப்பரை வணங்கி வருகிறார். ஒரு நாள் அவள் பூமாலையுடன் இறைவனை வணங்க வரும்போது அவருடைய மேலாடை நழுவுகிறது. ஆடையை சரி செய்ய பூமாலையை கீழே வைக்க வேண்டும். இல்லாவிடில் மேலாடை சரித்து நழுவி அவள் பலர் முன்னிலையில் மானம் இழக்க நேரிடும். இந்த நிலையில் அவளின் இறை வழிபாட்டை மெச்சி இறைவன் அவள் தனக்கு எளிதாக மாலை அணிவிக்குமாறு தலை காட்டி கொடுக்கிறார். இப்படி காளையின் பக்தியை உலகவே செய்த செஞ்சடையப்பர் கூடிக்கொண்டிருக்கும் இத்தலம் ஆடலாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. தாழையிற்காக தலை காட்டிய பிறகு அரசன் முதலானோர் எவ்வளவோ முயன்றும் சிவபெருமானின் தலை மீறவில்லை. 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலிய கலையர் வந்து இறைவன் தலை முடிக்கும் தம் கழுத்திற்கும் கை கட்டி இருக்கிறார். இறைவனும் அவரின் தூய்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு தலை நின்றுகிறார். குங்கிலிய கலையரின் மகன் இறந்துவிட அந்த உடலை தகனம் செய்ய எடுத்து போகும்போது வழியில் உள்ள பிள்ளையார் வழிமறித்து நாகக்கண்ணியை தீர்த்தமாடி வீடு திரும்ப சொல்கிறார். வீடு சென்ற பின் இறந்த மகன் உயிர் பெற்று எழுகிறார். இத்தகைய பெருமைகள் பெற்றது திருப்பனந்தாள் சிவஸ்தலம். அருணகிரிநாதரின் திருப்புகழில் இத்தல முருகப்பெருமான் மீது ஒரு பாடல் உள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருத்தலங்களும் கொண்டு மயிலின் அருகில் நின்ற திருக்கோலத்தில் இருபுறமும் வள்ளி தேவசாமதேவி தேவசேனதேவி சமேதராக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். ஒரு உற்சவர் மூலவரை போன்றும் மற்றொரு உற்சவரான முத்துக்குமாரசாமி மயிலின்றியும் காட்சி தருகிறார். தாடகை நாகக்கண்ணியை
ஆதிசேஷன், பிரம்மா, குங்கியூர் நாயனார், அரித்துவசன் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். திருப்பனந்தாள் காலத்திற்கு திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தில் இத்தலம் திருத்தாள ஈச்சரம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. கால சர்ப்ப நாகதோஷ நிவர்த்திக்கு இத்தலம் வந்து வழிபடுவோர் பரிகாரத்துக்கு உண்டான கட்டணம் நீங்களாக 14 நெய்தீபம் ஏற்றி சுவாமி, அம்பாள் மற்றும் விநாயகரை அர்ச்சித்து பலன் பெறலாம். குரு தோஷம் மற்றும் பல தோஷ நிவர்த்திக்கு 15 நெய்தீபம் ஏற்றி சுவாமி, அம்பாள், தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு மற்றும் விநாயகரை வழிபட்டால் நலம் உண்டாகும். இதெல்லாம் நேற்று இரவு தரிசனம் பண்ணினேன். பிரகாரம் வரும்போது அந்த இதெல்லாம் மனக்கண்ணில் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ நாம் போய் தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா இரவு நாமெல்லாம் அந்த பழைய பகுதியில் நாம் அந்த வளம் வரும்போது ஐயா சொன்ன அத்தனை முத்திரைகளும் அங்கே காட்சி பொருளாக நமக்கு அருள்வாய்க்கிறது. மிக அற்புதமான ஒரு தலம். இப்போ இந்த காலையில் சுவாமிக்கு ஒரு 2 திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடி பஞ்சபுராணம் பாடி நான் அடுத்த நிகழ்வு